இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிகள் இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க. ஒரு 70 வருஷமா ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இப்ப புதுசா ஒருத்தவங்க மாற்றம் தேடி வரும்போது இப்படி ஒரு ஆளுகள்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரியும். சரின்னு பேசக்கூடாது அதனால இல்லைங்கம்மா. இப்ப சின்ன வயசுல நாங்க இருக்கோம்னா எங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும்னா உங்களை மாதிரி இருக்கவங்க சொல்ற அனுபவம் தானே. எல்லாமே தெரியும். ஆனா இந்த ஆட்சியில எனக்கு வர வேண்டிய காசு வச்சு யாரெல்லாம் வாங்கி செஞ்சுறாங்க. பாட்டிக்கு எந்த சொத்தும் கிடையாது, வீடு வச்சு வீட்டை மானும் எந்த இதுவே கிடையாது. ஆனா லோன் வாங்கியிருக்கேன். மோடி நான் கட்ட முடியாத வேலைக்கு அத காரணம் காட்டி உங்களுக்கு வரக்கூடிய தொகையை வந்து நிறுத்திருக்காங்களா? நிறுத்தி விட்டாங்க. கஷ்டப்பட்டவங்க தானே லோன் வாங்குவாங்க. அப்படி அந்த தொகையை நிறுத்தினாங்க. லோன் வாங்கிருக்கல இருக்குன்னு சொல்லி எந்த பேங்க்ல காசு கிடையாது. 1000 2000 5000 பேங்க்ல இருக்கு. அப்ப தகுதியான பெண்மணிகள்னு சொல்லும் போது அது என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நகை நட்டு வச்சு ஒரு காலத்தை முதல்ல எதுவும் வச்சுனா கூட அவங்க செய்யலாம். என் மருமகளுக்கு 1 ரூபா விடாது. இந்த தெருவுல எல்லாருக்கும் வருது. கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அப்ப இஷ்டப்படுறோம் இருக்க ஊரா தோட்டம் இல்லாம யாரும் கிடையாது. முக்கால்வாசி தோட்டம் தரக்காரன் எல்லாருமே. சீமான் அவர்கள் வந்து பசுஞ்சோலை திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. அந்த திட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 60 வயசுக்கு மேல சரி சரிங்க எல்லாமே கேட்பேன். நான் பழைய காலத்தாலும் எல்லாமே தெரியும். எதையும் அனாவசியம் பேசக்கூடாது. சொல்றது எனக்கு உண்மை புரியுது. இப்ப இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சீமானன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேருந்துல பயணம் இலவசம். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் கைவிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பசுஞ்சோலைன்னு ஒரு திட்டம் வச்சு அந்த பசுஞ்சோலை திட்டத்துல அரசாங்கமே முதியோர்களை பாதுகாக்கும். அவங்களுக்கு தேவையான உடல் வந்து எல்லாமே அந்த திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணன் வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் வரையறுத்து கொடுத்துருக்காரு. பிள்ளைகளுக்கு இலவசமா கல்வியும் மருத்துவமும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. தூய்மையான குடிநீர், நோய் இல்லாத அளவுக்கு வாழ்க்கையை வாழணும். அதனால இந்த டாஸ்மாக் கடை, சாராய கடையெல்லாம் ஒழிக்கணுங்கிறதுனால அது கண்டிப்பா ஒழிக்க. குடிநீரே கட்டி 50 லட்சம் செலவு, இதுல 5 லட்சம் கட்டி கொண்டு நம்ம குடிச்சு. இந்த திட்டம் புரியுதா உங்களுக்கு? ஒருத்தனை நோயாளி ஆக்கிட்டா மருத்துவனுக்கு வருமானம், எல்லாமே வருமானமாக. விஷத்தை ஊத்தனையா கொண்டுகிட்டு இருக்காங்க. நான் இந்த கொரோனா ஊசி போட வரதே அந்த ஊசி நடக்கும்ல, பாட்டி பாருங்க பிச்சை வச்சு. எல்லாமே நல்லதும் கெட்டது எல்லாமே இருக்கா. நாங்க எங்க மனசுக்குள்ள பெரிய ஆதங்கத்தை வச்சிருக்கோம். இதை நாங்க வெளிப்படுத்தும் போது அருவாள் எடுத்து கத்தி எடுத்து வெட்டியெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அதனால நாங்க கையில் எடுத்திருக்க ஆயுதம் வந்து அரசியல் ஆயுதம், அறிவு ஆயுதம் எடுத்து தேர்தலில் நின்று அதிகாரத்தை எங்க கையில வச்சுக்கிட்டு மக்களுக்கு நாங்க குட்டி வளர்ப்புல 5000 10,000 போட்டுருக்காங்க. ஆளுங்களுக்கு ஓட்ட பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ அதெல்லாம் பண்றாங்க. நீங்க யோசிச்சு இளம் பிள்ளைகள் எங்களுக்கு உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. அம்மாட்ட கேக்குறேன், உங்களுடைய ஆதரவு சீமானுக்கு இருக்கா? இருக்கு. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ரொம்ப நன்றி. சரிங்க. உங்க மாதிரி ஆளுகளுக்கு நாங்க வந்து நின்று செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆதரவு கொடுங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் வேணாம். இப்ப அரிசி பூரா எப்படி அங்கதே நடக்க முடியாம ஆட்டம் பிடிச்சு போவோம். இப்ப அதை கொண்டு வீட்டுல ஓட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் பிடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குன்னு புரியுது. எல்லாமே தெரியுமியா. மீனுக்கு போடுற மண்புழு எதுக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க. நாங்க வந்து மீனுக்கு இறை போடுறோம், அவன் தூண்டில மண்புழுவை போடுறான். உங்களுக்கு இறை வேணுமா மண்புழு வேணுமா நீங்க இதை முடிவு பண்ணணும். நாங்க முழு திட்டத்தோட இறங்கிருக்கோம். கடந்த 15 வருஷமா எங்களோட திட்டங்களை சொல்லி மக்களுக்காக நிக்கிறோம். எவங்க கூட நாங்க சேரல. விவசாயம் கூடுதல், ஆனா காப்பாத்த வந்தது நாங்கதேங்கிறத வந்து நாங்க தெரியப்படுத்தணும். ரொம்ப நன்றிமா, உங்க கருத்துக்கு ரொம்ப சந்தோஷம்.